இருக்கக்கூடிய நிறை குறைகளை ரொம்ப அழகா உங்களுக்கு விளக்கி கொடுக்கும். ஏன்னா ஒரு வாகனம் வாங்குறது அப்படின்றது எவ்வளவு ஆசையோட எவ்வளவு ஏக்கத்தோட நம்ம வாங்குவோம். அதுவும் நம்மளுடைய இருக்கக்கூடிய ஆசைகளை ஒரு மிகப்பெரிய ஆசையா இந்த வாகனம் வாங்குறது அப்படின்றது இருக்குங்க. ஆனா எல்லாருமே அந்த ஆசையும் அந்த பாசமும் வந்து வாகனம் வாங்குறதோட சரி, அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு பராமரிப்பு அப்படின்றது யாரும் பெரும்பாலும் கவனிக்கிறதே இல்லை. அது ஒரு 4 சக்கர வாகனமா இருக்கலாம், ஒரு 2 சக்கர வாகனமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பராமரிப்பு அப்படின்றது ஒவ்வொரு வாகனத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா எல்லா நிறுவனங்களும் இந்த பராமரிப்பை வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 2ல இருந்து ஒரு 3, 4 சர்வீஸ் வந்து அவங்க இலவசமா கொடுத்தாலும் அதுவும் அந்த சரியான காலகட்டத்தில் கொடுக்கறதில்ல. வாகனத்தை எவ்வளவு அருமையா நம்ம பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாகனம் நம்ம சொல்லக்கூடிய நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்காக சேர்த்து செய்யும். ஏன்னா வாகனம் அப்படின்றது சாதாரணமா ஒரு 10ல இருந்து 15 ஆண்டுகள் வரையும் நம்ம கூடவே சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபரா தான் அந்த வாகனத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால எல்லா வகையான காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மழைக்காலமா இருக்கலாம், பனிக்காலமா இருக்கலாம், இல்ல வெயில் காலமா இருக்கலாம், இப்படி எல்லா வகையான காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வாகனம் நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு பொருளா ஒரு மனிதரா நம்ம பார்க்க முடியும், நம்ம கூட சேர்ந்து பயணிக்கும். இந்த வாரமும் ஒரு புத்தம்புதிய வாகனத்தை பத்தி ரொம்ப அழகா நம்ம பேச போறோம். அது என்ன வாகனம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க. நிகழ்ச்சியில பஜாஜ் நிறுவனம் சார்ந்த ஒரு 2 சக்கர வாகனத்தை பார்க்க போறோம். பஜாஜ் அப்படின்றது நம்மளோட மனசுல நீங்காத இடம் பிடிச்ச ஒரு முக்கியமான நிறுவனம். உலக அளவில் பஜாஜ் நிறுவனத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. ஏன்னா விளையாட்டு சார்ந்த 2 சக்கர வாகனங்கள்ல இன்றைக்கு முதலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம பஜாஜ் நிறுவனம் சொல்லலாம். அது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் செக்மெண்ட், அதுல வந்து தண்ணீருக்கான ஒரு இடத்தை இந்த நிறுவனம் பிடிச்சிருக்கு. அதுவும் முக்கியமா எல்லாருமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் புல்லட் அப்படின்ற ஒரு வாகனத்து மேல தீராத ஒரு விருப்பம் கொண்டிருந்தாங்க. அது வந்து சராசரியா ஒரே மாதிரியான வடிவங்கள்ல தான் அந்த மாதிரி புல்லட் வகையான வாகனங்கள் வந்துட்டு இருந்து. ஆனா அதுல கொஞ்சம் மாற்றி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அகலமான ஒரு ஹேண்டில் பார், அப்புறம் நீளமான இருக்கை, இது எல்லாமே புதுசா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு நிறுவனம் பஜாஜ் அவெஞ்சர் அப்படின்னு ஒரு வகையை அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கு பஜாஜ் அவெஞ்சர்ல 2 வகையான வாகனங்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத நிச்சயமா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த வாகனத்தை ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்கோம், பார்த்து. எப்படி இருந்துச்சு பஜாஜ் அவெஞ்சர் 220cc? பொதுவா ஆண்கள் வந்து கரடு முரடா இருக்க ஆசைப்படுவாங்க. அப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி தான் நம்மளோட பஜாஜ் அவெஞ்சர் 220cc புதுசா நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. படம் பிடிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்ப அதுக்காக அந்த வண்டியை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சென்னையில இருக்கக்கூடிய பஜாஜ் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த வண்டியை பத்தி முழுசா நமக்கு சொல்றதுக்காகவே சதீஷ் என் கூட தயாரா இருக்காரு. வணக்கம் சதீஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். பஜாஜ் பத்தி சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பஜாஜ் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் கேட்டகரியில் வந்து பஜாஜ் தான் நம்பர் 1 லீடர். ஸோ இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 15 வருஷமா நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம். இந்த ஸ்போர்ட் செக்மெண்ட் கேட்டகரியிலேயே லெசர் க்ரூசிங்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு வகையான கேட்டகரி. ஸோ அந்த லெசர் க்ரூசிங் வகை பைக்குல பார்த்தா நம்மளுடைய அவெஞ்சர். ஸோ இந்த அவெஞ்சருங்கிறது வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் புதுசு இல்லை. இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து 2005. இந்த அவெஞ்சருங்கிற பிராண்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது 2005. கிட்டத்தட்ட 10 வருஷமா பல லட்சம் வாடிக்கையாளர்களோட திருப்தியும் சந்தோஷத்தையும் இது வந்து சம்பாதிச்சிருக்கு. இந்த செக்மெண்ட்ல வந்து இன்னும் புது ரகங்களை வந்து தர வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த க்ரூசர் பைக்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தா, க்ரூசர் பைக்ல இன்டர்நேஷனல் ஸ்டைலிங், ஈஸி ஹேண்ட்லிங் அண்ட் யூத் நீடுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இளைஞர் வந்து என்ன இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்க்கிறத வந்து கொடுக்கறது வந்து இந்த ஸ்போர்ட்டி செக்மெண்ட் பைக்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த அவெஞ்சர் 220cc வந்து எப்ப அறிமுகப்படுத்துறீங்க சந்தையில? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தலாம். ஸோ இதுல வந்து ஒரு அமோக வரவேற்பு. கடந்த ஒரு வாரத்திலேயே வந்து ஆயிரக்கணக்கான புக்கிங் தாண்டி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. இந்த அவெஞ்சரை பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட் ஒரே நேரத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ முதல் பைக் வந்து அவெஞ்சர் க்ரூஸ் 220, அடுத்தது வந்து ஸ்ட்ரீட் 220, இன்னொன்னு வந்து ஸ்ட்ரீட் 150. எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமா.
பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்த வாகனத்தை நம்ம சாலையில ஓட்டி போனோம் அப்படின்னா யாருமே நம்மள திரும்பி பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப கரடுமுரடா இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கு அப்படின்றத பேசிட்டு கேட்கலாம். சதீஷ், ஒரு புத்தம் புதிய பஜாஜ் அவெஞ்சர் 220cc ஸ்ட்ரீட் வகை வாகனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல எதை பத்தி எங்களுக்கு விளக்கி சொல்ல போறீங்க? இது பைக் பொறுத்த வரைக்கும் 220cc DTSI ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் பொருத்தப்பட்டது. ஸோ 2 வால் கொண்டது. ஸோ இதோட பயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பவர் அதிகப்படுத்தி கொடுக்கும், மைலேஜில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல். ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா 19 PS பவர். இந்த பைக்கை வந்து லாங்கில் வந்து ஓட்டும்போது அந்த பவரில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வந்து ஒரு பெட்டர் பவர். ஸோ நார்மல் பைக்கிங்கை வந்து இதே சிசி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 20% வந்து அதிக பவரும் கூட. ஸோ லாங்கில் போகிறேன்னு சொல்கிறதுக்காக வண்டியில் வந்து ஆயில் கூலிங் கொடுத்துருக்கோம். ஆயில் கூல்ட் இன்ஜின். ஸோ நார்மல் 2 வீலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர் கூலிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்மளுடைய பைக்கில் வந்து ஆயில் கூலிங் கொடுத்துருக்கோம். இதோடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டால், வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு லாங் போறாரு அப்படின்னா அட்ட ஸ்ட்ரெச் வந்து அவர் 400 கிலோமீட்டர் போகும்போது அவர் வந்து ஸ்டாப் பண்ணி இன்ஜின் கூல் ஆகணும், ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற அந்த அவசியமே கிடையாது. அதான் அதோட முக்கியமான பயன். இந்திய முக்கியமான பயன். இப்போ ஆயில்டு கூல்ட் இன்ஜினால நம்ம ஒரு நீண்ட தூரம் பயணம் வந்து நான் ஸ்டாப்பா எங்க நிக்காம தங்க தெரியும் போயிட்டே இருக்க முடியுன்றீங்க. இயந்திரத்துல இவ்வளவு புது புது விஷயங்கள் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ அடுத்து எதை பத்தி சொல்ல போறீங்க? இதோட ஸ்டைல் ஃப்ரண்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஐகானிக் இன்டர்நேஷனல் ஸ்டைல். இது வந்து அவெஞ்சர் இன்சிக்னியா அப்படின்னு சொல்றோம். இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டைலிங் லோகோ. ஓ, இந்த லோகோ, இந்த முத்திரை. ஸோ இதுல வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ். ஸோ இது நார்மல்ல இருக்கிற மாதிரி வந்து பெயிண்ட் ஃபினிஷிங் கிடையாது. இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ். டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், ஸ்டைலிஷ் சீட்ரஸ். ஃப்ரண்ட்ல வந்து நீங்க வந்து அலாய் வீல்ஸ் முன்புறம் பார்க்க முடியும். ஸோ இதை முன்னாடி வந்து 12 ஸ்போக்ஸ் வடிவத்தில் கொண்ட வந்து அலாய் வீல், பின்னாடி வந்து 9 வகையில வந்து ஒரு அலாய் வீல். ஸோ இது எல்லாம் வந்து இந்த வகை இந்த பைக்குக்கு வந்து ரொம்ப ஒரு கூடுதல் ஸ்டைல வந்து ஒரு அழகு கொடுக்குது, கூடுதலான அழகு. இப்ப அடுத்து எதை பத்தி சொல்ல போறீங்க? ஸோ இதோட ஹேண்டில் பார் பத்தி சொல்லணும் நான். ஸோ இதோட ஹேண்டில் பார் பாத்தீங்கன்னா வந்து லோயர் அண்ட் பிளாட்டர் ஹேண்டில் பார். ஸ்ட்ரீட்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இதோட மேனோரபிலிட்டி வந்து எந்த ஒரு ஸ்ட்ரீட்லயும் வந்து திரும்பி போகலாம். அதே மாதிரி வந்து லாங்ல போகும்போதும் வந்து அதோட ரைடிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். முழு பயணம் நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஸ்டைலுக்கு ஸ்டைலும் இருக்கும், மேனோரபிலிட்டிக்கும் மேனோரபிலிட்டி. அதோட பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம வந்து ரப்பர் டேம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், தனியா கொடுத்துருக்கோம். ஸோ இதுல நம்ம வந்து லாங்ல போகும்போது குண்டு குழியில வந்து விழுகும்போது ஸோ இதுல வர்ற ஹேண்டில் பார்ல வர்ற ஃப்ரிக்ஷன் ஆனது வந்து நம்மளுடைய ஷோல்டர் ஜாயின்ஸுக்கு போய் சேராது. அதனால நமக்கு வந்து லாங் போகும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் தெரியவே தெரியாது. அப்ப அந்த அதிர்வுகள் எல்லாமே முழுக்க இந்த ஹேண்டில் பார்லயே முடிஞ்சிடும். அப்புறம் முன்புறம் வேற என்ன புதுசா இதை கொண்டு வந்த மாதிரி? ஆமா, அதை பொறுத்த வரைக்கும் வந்து ரப்பர் பில்லோஸ் பண்ணிருக்கோம். இந்த ரப்பர் பில்லோஸ் வந்து கம்ப்ளீட் ஒரு பிளாக் மேட் பிளாக் லுக்குக்காக வந்து நம்ம அதை பண்ணிருக்கோம். பேசிக்கலி லுக் தான். ஸோ உள்ள வந்து நார்மல் ரெகுலர் டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர் இருக்கு. அதை வந்து அவுட்லுக்ல வந்து இத கம்ப்ளீட் மேட் ஃபினிஷ் கொடுக்கிறதுக்காக வந்து நம்ம இது எல்லா வகையிலும் ஸ்ட்ரீட்ல மட்டும் தான் இருக்கா? இது ஸ்ட்ரீட்ல வகையில மட்டும் தான் வந்து இந்த ரப்பர் பில்லோ இருக்கும். மற்றதுல வந்து அது வந்து சாதாரண ஐகானிக் இண்டிகேட்டர் பார்க்கலாம். இண்டிகேட்டர் ஒரு ஸ்டைலிஷ் இண்டிகேட்டர். ஸோ அதே மாதிரி வந்து ஃபிளெக்சிபிள். ஸோ இரவுல போகும்போது இதோட இது நல்லா ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிள். ஸோ டிராபிக்ல நீங்க ஒரு பாதிப்பு ஏற்படாது. ஒரு வாகனம் வந்து நமக்கு மோதிடுச்சு அப்படினாலும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அது வந்து வளைஞ்சு தெரிஞ்சு